அதுக்கப்புறம் வேற ஒரு நாள் பார்த்து நீ கொடுக்குற 1,00,000 சரத்தை போட்டு தள்ளிடுறேன். என்ன சொல்ற? அண்ணே அதெல்லாம் முடியாதுண்ணே. இன்னைக்கே சரசை முடிச்சாகணும். அதுக்கான காசு இன்னைக்கே கொடுத்துட்றோம். டேய் உனக்கு என்ன காது கேட்கலையா? அவன் 2,00,000 எடுத்து வந்துகிட்டு இருக்கான்டா. அண்ணே அவனுக்கு நம்பாதண்ணே. அவனுக்கு வேற மாதிரி. அவனுக்கு ஒன்றும் அவன்கிட்ட காசு கொடுக்கலாம் வர கிடையாது. அவனுக்கு ஒன்றை முடிச்சுட்டு சரசை கூட்டிட்டு போயிடுவானுங்க. டேய் அவனுங்களை பார்க்க அப்படி தெரில. நாங்களும் இங்கே பக்கா பிளானோட தான் இருக்கோம். இதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபோனு நீ வேணாடா குண்டு தூக்கி போடுறான். அண்ணே ஆரம்பத்துலேருந்து எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. பெத்த பையனே 2,00,000 கொடுத்து அம்மாவை காப்பாற்ற மாட்டேன்றான். இவனுங்க வரானுங்களாம். அதுவும் இந்த 2 பேரும் இந்த நாட்டுக்காரனுங்களே இல்லை. கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. அதான்டா நம்மளும் இங்கே டீசனாக பொழைக்க வந்திருக்கோம். பேசாமல் இவனுங்களை கழட்டி விட்டு கார்த்தி கொடுக்குற 1,00,000 வாங்கிட்டு சரசை போட்டு தள்ளிடலாம். என்ன சொல்கிறேன்? எனக்கும் அதுதான் கரெக்டான பிளான்னு தோணுது. கம்பத்தில் வாங்கின காசுக்கும் இந்த வேலையை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். பேசாமல் சரசை முடிச்சிடலாம். தினேஷ் அடிக்கிறான். சொல்லுண்ணா. நீ கார்த்தி நீ சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா. பேசாமல் உங்ககிட்ட 1,00,000 வாங்கிட்டு சரசை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ காசை எங்கே தர, எப்படி தர? நான் மத்தியானம் எங்கே இருக்கேன்னு லொக்கேஷன் அனுப்புகிறேன். அங்கே வந்துரு. சரிடா. இதோட சரசுக்கு அதை முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாம் கார்த்தி, இவங்க போனால் தான் எனக்கு நிம்மதி. என்னோட மாமனார் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் அவரே போயிடுவார். ஏய் கார்த்தி, அந்த தினேஷ் ஃபோன் கால்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டான் தானே? திடீர்னு அவன் மாட்டினா நம்மளும் மாட்டிப்போம்ல. சேச்சா அவனுக்கு அவ்வளோ அருள்லாம் இல்லை. ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். மாட்டினா நீ தானே மாட்டப்பாரு. நீ தானே பேசுன, நான் பேசலே. நான் மாட்டினா உன்னையே மாட்டி விட்டுருவேன். அப்போ என்ன பண்ணுவேன்? நீ செஞ்சாலும் செய்வேன். என்னன்னு தெரில, இந்த மர்டர் விஷயம்னாலே பயமாக இருக்குது. ஏன்னா இதில் மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குல்ல. நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன்.